இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது உங்களுடைய கேஎல் கெஸ்ஸிங் டுடே 2025. இன்னைக்கு நம்மளுக்கு 23ஆம் தேதி காருண்யா 557 ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தா நம்மளுக்கு இந்த 2-3 நாளாகவே இவன் சொல்கிறது இங்கே பாருங்கள். 1க்கு 6, 2க்கு 4, 7க்கு 6, 0க்கு 0 அப்படி சொல்லிட்டு 6460 அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம ஏபிஎஸ்சிபிஎஸ்சியில் என்ன கொடுத்துருக்கோன்னா 64 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். இது அப்படியே 46 அப்படின்னு சொல்லிட்டு ஏபியில் பாஸ் ஆகிடுச்சு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 கொடுத்துருந்தோம், 4 கொடுத்துருந்தோம், 4 பாஸ் ஆகிடுச்சு, 6 கொடுத்துருந்தோம், பாஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம கொடுத்த கணிப்புக்கு இதுதான். சரி, இப்போ நாளைக்கு 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அப்படிங்கும்போது நம்மளுக்கு நிர்மல் 416 இதுக்குரிய கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். நிர்மல் 416 இதுக்குரிய கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். காரணியாக்கு இன்றைக்கி ரிசல்ட் வந்துச்சு. சரி நண்பர்களே, இப்போ நான் திரும்ப டார்கெட் பண்ணுறது ஒரு நாள் ரிசல்ட்டுனா ஒரு நாள் மிஷின் நம்பர். இன்றைக்கி இவன் அடித்த ரிசல்ட்டு மிஷின் நம்பர் தான். ஓகேவா? அது மட்டும் நான் கேரண்டியாக சொல்கிறேன். நீங்கள் வேணாலும் மிஷின் நம்பரை வச்சு இந்த மந்த்லி சார்ட்டில் மிஷின் நம்பரை செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கடைசியாக இவன் அடித்த கெஸ்ஸிங்கில் இவன் அடித்ததில் நம்மளுக்கு இந்த 6460 அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி 6460 இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி காரணியா ப்ளஸுக்கு நிர்மலுக்கு அடித்ததில் நான் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம அப்படி தான் நான் கணக்கெடுப்பேன் நண்பர்களே. அதனால் நான் அதையே தான் ஃபாலோ பண்ண போகிறேன்னு கூட சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1048 அதுக்கு 7858 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5727 அப்படிங்கிறதுக்கு 5793 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதிக்கு 17ஆம் தேதிக்கு காரணியாக்கு இதில் 6929க்கு 3570 இந்த 3 ட்ரா தான் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி அடிச்சிருக்காங்க. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு இப்போ நம்ம மிஷின் நம்ம வந்த நம்பருக்கு நான் மொத்தம் எடுக்கக்கூடியது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1க்கு 7 அப்படிங்கும்போது 1க்கு 7 அப்படின்னா 6க்கு 2. சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. 1க்கு நீங்கள் பொறுமையாக சொல்கிறேன் பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நான் தான் எடுத்தேன். 0க்கு 8 அப்படிங்கும்போது 9க்கு 0க்கு 8 அப்படின்னா 0க்கு 8 அப்படிங்கும்போது 4க்கு 2. அடுத்தது 4க்கு 5 அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி 6 ரிசல்ட் பி போர்டில். அப்போ 7. 8க்கு 8 அப்படிங்கும்போது இது ஒரு செட்டு 22270. ஓகேவா? இது ஒரு செட்டு வச்சுங்க. இதுக்கப்புறம் என்னென்னா 6க்கு 6 இன்றைக்கி ஏ போர்டில் இருக்க 4க்கு 4, 2க்கு 9 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 6க்கு 3. 6க்கு 3 சாரி, நான் திரும்ப சொல்கிறேன். அதாவது 5க்கு 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி டி போர்டில் 6க்கு 6, அப்புறம் ஏ போர்டில் இருக்க 4க்கு 4, 2க்கு 9 அப்படிங்கும்போது 6க்கு 3, 7க்கு 3 அப்படி 7க்கு 3 அப்படிங்கும்போது 0க்கு 6. ஓகே, இது 2வது செட்டு. 3வது செட்டில் 6க்கு 3 அப்படிங்கும்போது 6க்கு 3, 9க்கு 5 அப்படின்னா 4க்கு 0, 2க்கு 7 அப்படிங்கும்போது 2க்கு 7
அப்படின்னா 6க்கு 1, 9க்கு 0 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 0க்கு 1. இப்போ இவன் அடித்த கடைசியாக காருண்யாவுக்கு நிர்மல் அடித்ததில் நம்மளுக்கு இன்றைக்கி வந்த இந்த ரிசல்ட்டு என்ன ரிசல்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்றைக்கி வந்த இந்த 64-60க்கு நம்ம கணக்கெடுத்ததில் இந்த ஒரு 3 செட்டு வருது. இதில் என்னென்ன வருது அப்படின்னா 2270, 6436, 3011. அவ்வளோதான். இது உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் எடுத்துக்கங்க. இது ஒரு பக்கம் 270 அப்படின்னு கணக்கு வரும்போது 460 அப்படின்னு கணக்கு வரும்போது நம்மளுக்கு வந்து ஒரு வேளை மாப்பிள்ளை திரும்பி அந்த சாட்டுக்கு பக்கத்துலேயே எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு செட்டு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படிங்கும்போது 460 அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு வேளை நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாறி மாறி அடிக்கிறதுனால ஒரு வேளை இங்கே இருக்கிற $460 அப்படிங்கும்போது ஒருவேளை ஈவன் இந்த இடத்துல நான் ஓகேங்களா. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இப்போ என்னென்னா 460 அப்படிங்கும்போது ஒருவேளை 460 அப்படிங்கும்போது 020 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி என் கணக்கில் வருது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு ஃபைனலாக கொடுத்தது நோட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் 20, 11, 34, 00, 22, 47, 73, 01. இது என் கணக்கில் வருது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் எடுத்துங்க. ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு ஆல் போர்டில் என்ன வருது அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக இந்த 3-4 நாளாக இறங்கின சி போர்டில் இறங்கின 0 நாளைக்கு பி போர்டில் கண்டிப்பாக ஏதோ ஒரு போர்டில் ஏறுது. அதனால் 0 வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நான் கொடுத்ததில் 7, 3, 1, 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஒருவேளை அந்த 1க்கு ரிவர்ஸில் போய் 0 வச்சாலும் வைக்கலாம். கண்டிப்பாக 0க்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1, 0, 1, 2 அவ்வளோதான். உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. இதுதான் நான் கொடுக்கக்கூடிய ஷார்ட்டான கெஸ்ஸிங். வேறு எனக்கு எந்த கெஸ் இல்லை. இன்றைக்கி மிஷின் நம்பர் படி தான் அவன் எடுத்திருக்கான் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாகவே நான் பார்த்துட்டேன். மிஷின் நம்பரில் இன்றைக்கி எடுத்துட்டோன்னா நாளைக்கு ரிசல்ட்டை வச்சு எடுப்பான். ஸோ இதில் 2 தான் மாறி மாறி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நான் கொடுக்குற கெஸ்ஸிங். உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த ஒரு மாதத்தில் நம்மளுக்கு நிர்மலில் டபுள்ஸ் நிறையாவே அடிச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏசியில் டபுள்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு டபுள்ஸ் இல்லை, எங்கேயும் ஏசியில் டபுள்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றில் தான் அவன் டபுள்ஸ் வைக்கலை. அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஏசின்னு வந்துட்டான். அப்படிங்கும்போது திருப்பி இவன் ஏசிலையும் வைப்பான், பிசிலையும் வைப்பான் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், அப்போ ஏசியில் என்ன மாதிரி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஏசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை 00 வரும், பிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை 11 வரும். அவ்வளோதான். வேறு இதுக்கு தான் வாய்ப்பு இருக்க தவிர வேறு இவன் மாற்றி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. இதுதான் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங். கட் அண்ட் ஷார்ட்டாக கொடுத்துட்டோம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. இவ்வளோ தான். இதற்குள்ளே ஆட்டங்கள் முடியுது. ஏன்னா நிர்மல் எப்போவுமே என்ன பண்ணுவோன்னா ஏற்றி இறக்கி அப்படியே டபுள்ஸ்னு கொண்டு வந்திருக்கான். அப்படிங்கும்போது இப்படி தான் இருக்குது என் கணக்கில். உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. ஓகேவா? திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோட உங்களை நான் சந்திக்கிறேன். இதுதான் நம்ம கணக்கில் இருக்கிறது. இப்படி தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வேறு எங்கேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது என்னோடய நாலேஜுக்கு இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம் நண்பர்களே. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.